Hello all. So for today's class, we'll start with pupil control system. So pupil control systemன்றது என்ன அப்படின்றது first பார்க்கலாம். So இது வந்து it's a quick video about human eye. So human eyeல என்னென்ன parts இருக்குது அப்படின்றதுலாம் வந்து they have given it here. So அதில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். You can check it out later. So we'll start with the pupil control system. So நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தாலுமே அந்த ஆப்ஜெக்டில் வந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி வருது நம்ம ஐஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும், ரைட்? ஸோ ஐக்குள்ளே என்ட்ரு ஆகி அது ரெட்டினாவில் போய் விழும்போது தான் நமக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ அந்த பியூப்பிள்ன்றது நம்ம ஐக்கு சென்டரில் இருக்கிற அந்த பிளாக் ஹோல். ஸோ அந்த பியூப்பிள் வந்து விரிஞ்சே சுருங்கும் போது தான் லைட் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து தெரியும், ரைட்? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் பர்செப்ஷன் அண்ட் ப்ராசஸிங். ஸோ பர்செப்ஷன்னா எவ்வளோ லைட் வந்து நம்ம ஐஸ்குள்ளே போகுதுன்றது தான் பர்செப்ஷன். ப்ராசஸிங்கிறது ஐலேருந்து அந்த லைட் சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி பிரெயினுக்கு போய் டிரான்ஸ்மிட் ஆகும், ரைட்? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஆகிறது அது இன்னொரு விஷயம். நெக்ஸ்ட் திங் இஸ் ஐ பொசிஷனிங். ஐ பொசிஷனிங் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளோட ஐஸ் எல்லாமே வந்து பைனாக்குலர் விஷன். ஸோ பைனாக்குலர் மீன்ஸ் ரெண்டு ஐபால் இருக்குது இல்லையா? ஸோ ரெண்டு ஐபால்ஸுமே வந்து சேர்ந்து ஒரே ஆப்ஜெக்டை வியூ பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணும், ரைட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண் வழியாக பார்த்துட்டு அதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வியூ பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் இருக்க பிளேஸ் வந்து நகர்ற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக ரெண்டு ஐயும் சேர்ந்து பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஒன் பை ஒன் ரெண்டு கண்ணையும் மாறி மாறி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ ரெண்டு ஐ சேர்ந்து பார்க்கும்போது அந்த டார்கெட் ட்ராக்கிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வெஞ்சன்ஸ் ஃபியூச்சர். வெஞ்சன்ஸ் ஃபியூச்சர்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம லெட்ஸே நீங்கள் ஐ டெஸ்ட்க்கெலாம் போகும்போது ஒரு பெண்ணை வந்து கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது தூரமாக நகர்த்திட்டு போவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஐஸ் அதுக்கேற்ற மாதிரி அகாமடேட் ஆகும். அதாவது அந்த ஆப்ஜெக்டை வியூ பண்ணுறதுக்கு ரெண்டு ஐயும் சேர்ந்து அதோட ஃபோக்கல் பாயிண்ட்டை வியூ பண்ணும், ஃபோக்கல் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஃபோக்கல் பாயிண்ட்டுன்றது கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கிளியராக அந்த ஆப்ஜெக்ட் தெரியும், ஓகே? ஸோ தட் இஸ் அனதர் திங். ஸோ அந்த வெஞ்சன்ஸ் ஃபீச்சரில் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ்னு ரெண்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸிங். ஃபோக்கஸிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு இமேஜ் கிளியராக தெரிகிற வரைக்கும் நம்ம அந்த ஆப்ஜெக்டை வியூ பண்ணுறதுக்கு நம்மளோட லென்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து அகாமடேஷன். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா சிலியரி மசில்ஸ் மூலமாக வந்து we can achieve that. இது எல்லாமே அந்த வீடியோவில் கிளியராக இருக்கும். யூ கேன் செக் அவுட் தட் வீடியோ. ஸோ இதுதான் வந்து நம்ம ஐயோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதில் வந்து லென்ஸு, சிலியரி மசில், ஐரிஸ் இந்த மூணு தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஸ்கஷனோட மெயின் பார்ட்ஸ். ரிமைனிங் மீது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்வஸ் ஹியூமர், விட்ரஸ் ஹியூமர், அண்ட் தென் 3 லேயர்ஸ், கிளீரா, கொராய்ட், ரெட்டினா, ஆப்டிக் நர்வ், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இட்ஸ் ஆன் யுவர் பியூப்பிள். ஸோ பியூப்பிள்ன்றது அந்த சர்க்குலர் ஹோல். ஸோ அதில் ஸ்பிங்க்டர் மசில், ரேடியல் டைலேட்டர் மசில், இந்த ரெண்டு மசில்ஸ் தான் வந்து பியூப்பிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகே? நெக்ஸ்ட்டு ஸோ இதை இப்போ வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமாக வரைஞ்சோம் அப்படின்னா பியூப்பிள் கண்ட்ரோலில் வில் பி கன்சிடரிங் 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெட்டினா. ஸோ ரெட்டினாவில் கம்பேரட்டர், லாக்ரிதமிக் சென்சிட்டிவிட்டி, அடாப்டேஷன் டைனமிக்ஸ், இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரெட்டினா எப்படி இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை வந்து அடாப்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் திங் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னால் நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, ரைட்? ஸோ அதில் நம்மளுக்கு மெயினாக பிரெயின் தான். ஸோ பிரெயினில் என்னென்ன மாதிரி நியூரல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அதுக்கு என்ன இன்புட் வருது, அவுட்புட் வருது, இது எல்லாமே நம்மளோட செகண்ட் பிளாக். தேர்டு ஸ்பிங்க்டர் அண்ட் டைலேட்டர் மசில். ஸோ அந்த ஐரிஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு வி நீட் சம் மசில் கான்ட்ராக்ஷன், ரைட்? ஸோ அது நம்மளோட தேர்ட் பிளாக். ஸோ அதுக்கு தனியாக வந்து நியூரல் பாத்வே, டைலேட்டர் நர்வ், அது எல்லாமே தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் ஃப்ளக்ஸு. ஃப்ளக்ஸுன்றது தான் வந்து நம்மளோட லைட் பர்செப்ஷன். நம்மளுக்கு வந்து ரெட்டினாவில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து ரீச் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு லைட் ஃப்ளக்ஸ் தேவைப்படும். அந்த லைட் ஃப்ளக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா P = A × I.
ஏன்றது பியூப்பிளோட ஏரியா, ஐன்றது லைட் இன்டென்சிட்டி. நமக்கு வர லைட் இன்டென்சிட்டியும் பியூப்பிள் ஏரியாவையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் நம்மளோட லைட் ஃப்ளக்ஸ். ஸோ அந்த லைட் ஃப்ளக்ஸ்லேருந்து பார்ட் ஆஃப் த அவுட்புட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் ரெட்டினல் கம்பேரேட்டர் செக்ஷன் கொடுப்போம். ஸோ அந்த கம்பேரேட்டர் செக்ஷனில் ஆக்சுவல் ஃப்ளக்ஸையும் டிசைட் ஃப்ளக்ஸையும் கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வில் கெட் தி பியூப்பிள் கண்ட்ரோல். ஸோ இதுதான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற 4 பிளாக்ஸ். இப்போது இந்த ஒவ்வொரு பிளாக்லேயும் வில் சி என்னென்ன மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கு கம்பேரேட்டர் பிளாக். ஸோ கம்பேரேட்டர் பிளாக்கில் லைட் ஃப்ளக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்லேருந்து வர ஃபீட்பேக், ரைட்? ஸோ கம்பேரேட்டர்னாலே ஃபீட்பேக் எடுத்து இன்புட்டோட கம்பேர் பண்ணுறது தான் நம்மளோட கம்பேரேட்டரோட ஃபங்க்ஷன். ஸோ லைட் ஃப்ளக்ஸுன்றது நம்மளோட ரெட்டினல் லைட் ஃப்ளக்ஸ் P, டிசைட் வேல்யூன்றது P ஸ்டார். ஓகே, ஸோ P ஈக்குவல் டு A இன்ட்டு ஐன்றது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, பியூப்பிள் ஏரியா இன்ட்டு இன்டென்சிட்டி ஆஃப் இலுமினேஷன். ஸோ இதுலேருந்து ஒரு எரர் சிக்னலை இந்த கம்பேரேட்டர் கால்குலேட் பண்ணும். அந்த எரர் சிக்னல்ன்றது டெல் எஃப்பி. டெல் எஃப்பின்றது K இன்ட்டு P மைனஸ் P ஸ்டார். Kன்றது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ எந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்தாலுமே வில் ஹாவ் எ கான்ஸ்டன்ட் வேல்யூ K, ரைட்? ஸோ அதில் இப்போது சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டா மைனஸ் K இன்ட்டு P ஸ்டார் மைனஸ் P. P ஸ்டார்ன்றது நம்மளோட டிசைர்டு ஃப்ளக்ஸு, Pன்றது ஆக்சுவல் ஃப்ளக்ஸு. ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம்னா டெல் எஃப்பி ஈக்குவலன்ட் டு எஃப்பி மைனஸ் எஃப்பி ஸ்டார். எஃப்பின்றது பல்ஸ் ஃப்ரீக்வன்சி, எஃப்பி ஸ்டார்ன்றது நம்மளோட டிசைர்ட் பல்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த பல்ஸ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது பியூப்பிள் ஏரியா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ இப்போ கம்பேரேட்டரோட நம்ம இதை லைக் we are trying to model this as a comparator, right? ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் ஃபிகர் போட்டோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஹியர் x-axisல ரெட்டினல் ஃப்ளக்ஸ் எடுத்துக்கிறோம், which is P and P ஸ்டார். y-axisல பியூப்புலரி ஃபைபர் ஃப்ரீக்வன்சி எடுத்துருக்கோம், அதுதான் நம்மளோட FP. ஸோ FP ஸ்டார் இருக்குது. ஸோ Pயோட ஃப்ரீக்வன்சி FP, P ஸ்டாரோட ஃப்ரீக்வன்சி FP ஸ்டார். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து டெல் FP. அதுதான் நம்மளோட எரர் சிக்னல். ஸோ அந்த எரர் சிக்னலில் வச்சு தான் நம்மளோட கம்பேரேட்டராக இருக்கிறது ரெட்டினா வந்து இட் வில் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு லாக்ரிதமிக் சென்சிட்டிவிட்டி. ஸோ லாக்ரிதமிக் சென்சிட்டிவிட்டினா எவ்வளோ தூரம் வந்து ரெட்டினாவால் எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் லைட்டை வந்து சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா 10^8 டைம்ஸ் வந்து இட் கேன் சென்ஸ் தி லைட் வேரியேஷன்ஸ். அண்ட் தென் பியூப்பிளோட ஏரியா எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகணும் பை ஃபேக்டர் ஆஃப் 5. ஸோ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா A ஈக்குவல் டு A0 மைனஸ் K1 log I. ஸோ A0ன்றது இனிஷியலாக இருக்கிற ஏரியா, K1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், log Iன்றது இன்டென்சிட்டியோட லாக் வேல்யூ. இதுதான் வந்து வெப்பர்-ஃபிட்ச்னர் லா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ரெட்டினல் பிளாக். இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சோன்னா x-axisல இன்டென்சிட்டி, y-axisல பியூப்பிள் ஏரியா. ஸோ இன்டென்சிட்டி லாக் ஸ்கேலில் சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட பியூப்பிள் ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து நம்மளோட வெப்பர்-ஃபிட்ச்னர் லா. ஓகே, நெக்ஸ்ட்டு அடாப்டேஷன் டைனமிக்ஸ். அடாப்டேஷன் டைனமிக்ஸ்னால் என்ன? டைனமிக்ஸ்னாலே டைம் வேரிங், ரைட்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகும். அடாப்டேஷன்னா எப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் ஏபிள் டு மாடிஃபை இட்ஸ் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் லைட் அடாப்டேஷன், நெக்ஸ்ட் திங் இஸ் டார்க் அடாப்டேஷன். ஸோ லைட் அடாப்டேஷன்னா நம்ம இருட்டான ரூம்லேருந்து வெளிச்சத்துக்கு போகும்போது 1 மினிட்குள்ளே நம்மளோட ஐ வந்து குயிக்காக அதுக்கு அடாப்ட் ஆகிடும். பட் வெளிச்சமான ரூம்லேருந்து இருட்டான ரூமுக்கு போனோன்னா மேக்ஸிமம் எப்படியும் வந்து ஒரு 1/2 an hour ஆகும் நம்மளோட ஐ வந்து அந்த டார்க் ரூம் செட்டிங்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி லைட் சேஞ்ச். ஸோ எந்த டைரக்ஷனில் லைட் சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து இந்த அடாப்டேஷன் டைனமிக்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் நடக்குதுன்றதும் மாறும். அதுதான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நல்ல வெயிலில் வெளில போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் டு அடாப்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி திரும்ப வீட்டிலேருந்து திரும்ப வெளில போனால் வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி அகைன் நம்மளோட ஐ வந்து இட் ஹேஸ் டு அடாப்ட். ஸோ அதுதான் வந்து அடாப்டேஷன் டைனமிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக ரெட்டினல் பிளாக்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? we have seen comparator, logarithmic sensitivity and adaptation dynamics. 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒன்றுமே செப்ரேட்டாக ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸாக வச்சு நம்ம வந்து மாடல் பண்ணலாம். பட்
அது அகெயின் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறதுன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஜினியர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? ஸோ நம்ம இப்போ என்ன ப்ரிசியூம் பண்ணியிருக்கோன்னா இது எல்லாமே வந்து ஒரே நியூரோ கெமிக்கல் ஆக்ஷனால தான் நடக்குது அப்படின்ற பேசிஸில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு பிளாக்ல, அதாவது ரெட்டினல் பிளாக் அப்படின்னு we have created a block. அதுக்குள்ளே சப்சிஸ்டமாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு திங்கு டிரான்ஸ்மிஷன் த்ரூ தி சிஎன்எஸ். இது நம்மளோட செகண்ட் பிளாக். ஸோ செகண்ட் பிளாக்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதில் என்னென்ன இருக்குது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து ஸ்பிங்டர் மசிலுக்கு தெர் இஸ் அ டிரான்ஸ்மிஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு டைம் டிலே. இந்த டைம் டிலேன்றது நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த கிளாஸ் ஐ ஹவ் பின் டெல்லிங். ஸோ எந்த ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம்னாலுமே டைம் டிலேன்றது கண்டிப்பாக இருக்கும், ரைட்? அந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்மிட்டட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு டைம் டிலேன்றது இருக்கும். ஸோ ஒரு ஸ்கெலட்டல் மசிலில் அந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்மிட் ஆகிற ஸ்பீட் என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் 70 to 120 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அந்த ஸ்பீடில் வந்து டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்ருக்கும். பட் இப்போ இந்த பியூப்பிள் சிஸ்டமில் வந்து அது டிரான்ஸ்மிட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா there will be time delay of less than 1 millisecond. ஸோ அந்த டைம் டிலே எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மைக்ரோ செகண்ட்ஸில் நடக்கும். ஸோ அதனால் இட் வில் பி ஆல்வேஸ் லெஸ் தென் 1 millisecond. அவ்வளோதான், சின்ன டைம் டிலே தான் இருக்கும். ரொம்ப பெருசாக ஒரு 10 minutes கேப் அப்படிலாம் இருக்காது. எல்லாமே வந்து ரொம்ப மில்லி செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் மாடல் பண்ணுறதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இட் வில் ஹாவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சினாப்டிக் கனெக்ஷன். ஸோ அந்த சினாப்டிக் கனெக்ஷன்றது என்ன, 2 நியூரான்ஸ் வந்து மீட் ஆகிற ஜங்ஷன் தான் வந்து சினாப்ஸ் ஜங்ஷன், ரைட்? ஸோ அந்த மாதிரி பிரெயினில் பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸை வந்து நம்ம மாடல் பண்ணி அது எல்லாத்துக்கும் இன்புட் அவுட்புட்லாம் போடுறதுன்றது இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டாஸ்க், ரைட்? ஸோ அதனால நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸும் அவ்வளோ அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிரெயினில் அட் அ டைமில் மல்டிபிள் இன்புட்ஸ் வரும், மல்டிபிள் அவுட்புட்ஸ் போகும். ஸோ இந்த டைமில் இவ்வளோ இன்புட் தான் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பிரெயின் இஸ் கனெக்டட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ரைட்? ஸோ that is a challenging task when modeling your central nervous system. And then இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பியூப்பிள் வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அந்த ஜங்ஷன் சினாப்ஸ் ஜங்ஷன்லலாம் வேறு எதுவும் மாடிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி தான் மாடல் பண்ணியிருக்கோம். அதாவது பியூப்பிள் கண்ட்ரோல் நடக்கும்போது அந்த ஜங்ஷன் சினாப்டிக் ஜங்ஷனில் இந்த இன்புட் தான் இருக்குது, இந்த அவுட்புட் தான் இருக்குது, வேறு எந்த சிக்னலும் இல்லை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிவிட்டு we are trying to model. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் வந்து நியூரல் சிக்னல். ஸோ அந்த நியூரல் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா, அதில் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும்? ஃபஸ்ட்டு இது வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் அனலாக் டைப் டிரான்ஸ்மிஷன். ஸோ கண்டினியூஸாகவே வந்து நியூரான்ஸில் சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். அந்த நியூரான்ஸ்க்கு வந்து தெர் இஸ் நோ பாஸ், நோ பிரேக், நத்திங். ஓகே, ஸோ கண்டினியூஸாக அதில் டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்போது என்ன ஆகும்னா தெர் வில் பி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மோர் நியூரான்ஸ். ஸோ கண்டினியூஸாக நம்ம ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கு பிரெயின்லேருந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கணும், ரைட்? இப்போ நம்ம ஐஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பியூப்பிள் கண்ட்ரோல்ன்றது த்ரூ அவுட் த டே நம்ம கண் ஓப்பனில் இருக்கிற வரைக்கும் அந்த பியூப்பிள் கண்ட்ரோல்ன்றது நடந்துகிட்டே தான் இருக்கணும், ரைட்? டில் வி ஸ்லீப், நம்ம தூங்குற டைம் வரைக்கும் ஐஸ் ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த பியூப்பிள் கண்ட்ரோல்ன்றது த்ரூ அவுட் த டே வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அப்போ ஒரு 100 நியூரான்ஸ் மட்டுமே வச்சுட்டு பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ இட் வில் ரெக்ரூட் மோர் அண்ட் மோர் நியூரான்ஸ் டு enable the consistency of your pupil control. ஸோ pupil control கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுன்றதுக்கு நியூரான்ஸ் வந்து கண்டினியூஸாக பிரெயின் வந்து ரெக்ரூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 200 நியூரான்ஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு ½ அன் ஹவருக்கு அனதர் 500 நியூரான்ஸ். ஸோ அந்த மாதிரி there will be shift in the neuron recruitment, but always it will be recruiting more and more neurons. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பல்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த பல்ஸ் ஃப்ரீக்வன்சின்றது எந்த ஸ்பீடில் வந்து அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்மிட் ஆகுது ப்ளஸ் எவ்வளோ நியூரான்ஸ் ரெக்ரூட் ஆகுது அட் அ டைமில், இது ரெண்டுத்தையும் பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர் வந்து இட் ஷோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கும் எவ்வளோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வருது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோன்னா we are just assuming இது வந்து இவ்வளோ தான் இருக்கும்னு இல்லை. ஸோ we are just assuming ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸில் ஒரு ஸ்பைக் இருக்குது, செகண்ட் 10 செகண்ட்ஸில் ஒரு ஸ்பைக்கு, அதே மாதிரி போக போக இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் தென் அகெயின் த சிக்னல் இஸ் லோ. ஸோ இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் பேசிக்கலி ஃப்ரீக்வன்சி கோடிங். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பர் செகண்டில் எவ்வளோ பல்சஸ் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தா we are getting a like a peak wave. ஸோ அதுதான் வந்து ஒரு ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சியாக வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம்.
இது வந்து நியூரல் சிக்னல்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு நம்மளோட எஃபெக்டர் ஆர்கன்றது என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்பிங்டர் மசில், அதாவது அந்த சிலிரி மசில்ஸ் இருக்கு இல்லையா, லென்ஸ் கூட, அதுதான் வந்து நம்மளோட எஃபெக்டர் ஆர்கன். அதில் மெயின் திங் என்னென்னா அதோட பல்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப்எம்ன்றது அந்த மசிலோட ஃப்ரீக்வன்சி, எஃபின்றது பியூப்பிளோட ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த எஃப்எம்ன்ற ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம வந்து அதோட இன்புட்டாக வச்சுருக்கோம். இதில் அந்த மசில் கண்டிஷன் தான் வந்து ஆக்சிலரி இன்புட், அதோட அவுட்புட் வந்து பியூப்பிள் ஏரியா. இது எல்லாமே நம்ம பிளாக் டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இட்ஸ் அ டைனமிக் சிஸ்டம் அண்ட் தென் இட் இன்வால்வ்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் மாஸ். ஸோ இதில் ஃபோர்ஸ் மாஸ் ஈக்குவேஷன் எல்லாமே இருக்கும். டைனமிக்ன்றதுனால இட்ஸ் அ டைம் வேரியிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க ப்ராசஸ், நம்ம என்ன ப்ராசஸ் இது எல்லாத்தையும் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம், லைட் ஃப்ளக்ஸு. ஸோ எவ்வளோ லைட் வந்து ரெட்டினால் என்ட்ரு ஆகணுன்றது தான் இவ்வளோ காம்போனன்ட்ஸ் வச்சு we are trying to மாடல். ஸோ ரெட்டினாலில் அட் அ டைமில் இவ்வளோ லைட் தான் வரும் அப்படின்னு நம்மளால் டிசைட் பண்ணவே முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் அன்கண்ட்ரோலபிள் அண்ட் அன்பிரிடிக்டபிள், ரைட்? ஸோ நம்ம வந்து பேசிக்காக இந்த மாடலில் என்ன அசியூம் பண்ணியிருக்கோன்னா, ரெட்டினா இஸ் ட்ரைங் டு ரெகுலேட் தி லைட் ஃப்ளக்ஸ். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் லைட் ஃப்ளக்ஸ் வந்து அதில் என்ட்ரு ஆகுதுன்றது தான் நம்ம மாடலில் வந்து அசியூம் பண்ணுறோம். பட் ஜென்ரல் அண்ட் பயாலஜிக்கல் சிஸ்டமில் இவ்வளோ லைட் ஃப்ளக்ஸ் தான் அட் அ டைமில் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா வீல் கீப் ஆன் மூவிங் த ஐஸ். நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து நம்மளோட ஐஸ் வச்சு வீல் பி கீப் ஆன் சேஞ்சிங் த லொக்கேஷன், ரைட்? ஸோ தட் வேரிஸ் இன் அ பயாலஜிக்கல் சிஸ்டம். ஸோ இன்ஜினியரிங் சிஸ்டம்னு வரும்போது நம்ம மாடல் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ், லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லாஸ்ட்டு என்ன அப்படின்னா, டோட்டல் ஃப்ளக்ஸுன்றது இன்டென்சிட்டி அண்ட் பியூப்பிள் ஏரியாவோட ப்ராடக்ட். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூல் கெட் தி டோட்டல் ஃப்ளக்ஸ். நெக்ஸ்ட்டு 3 வேரியபிள்ஸ் பார்த்தோம், ஏரியா, இன்டென்சிட்டி, ஃப்ளக்ஸு. இந்த 3 வேரியபிள்ஸ் வச்சு தான் we have modeled the pupil control system. Next, it's a closed loop system, right? Part of the output எடுத்து again we are giving it to the input. So it's a closed loop system. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் அனட்டாமி மட்டுமே வச்சு நம்ம வந்து இதை வந்து மாடல் பண்ணியிருக்கோம். இன்னும் அதில் ஒவ்வொரு ஃபிசியாலஜியும் வச்சு நம்ம மாடல் பண்ணோன்னா அது வந்து இட் வில் பிகம் மோர் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். ஸோ அதுக்கு வந்து இன்னும் நிறைய வெல் டெவலப்ட் மெத்தடாலஜிஸ்லாம் வந்து we need. ஸோ இதுதான் வந்து பியூப்பிள் கண்ட்ரோல் சிஸ்டமோட மாடல். ஓகே, ஸோ இன் எக்ஸாம்ஸ் இஃப் யூ ஆர் ஆஸ்ட் டு ட்ரா அபவுட் த பியூப்பிள் கண்ட்ரோல் சிஸ்டம், ஃபஸ்ட்டு அதோட அனட்டாமி, ஃபிசியாலஜி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட மாடல் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் வந்து உங்களுக்கு மாடல் கொஷின் கேட்டாலும் அதோட ஃபிசியாலஜியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் யூ ஷுட் கிவ் தி மாடல் ஆஃப் தி சிஸ்டம். ஓகே, ஸோ வித் திஸ் ஐல் ஸ்டாப். இது எல்லாமே வந்து சாப்டர் 2ல் இருக்குது மில்சம் புக்கில். யூ கேன் ரெஃபர் தட். எனி கொஷின்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ.